பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த நாளுக்குரிய வார்த்தை நம்ம தியானிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 43:19. அதில் வார்த்தை சொல்லப்படுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நான் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் கேட்கலாம், ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் தியானிக்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அது மாதிரியான நடந்ததாக எங்களுக்கு ஒன்றுமே தோணலையே, இல்லையா? ஏன்னா நம்ம மனுஷங்க தான் யோசிப்போம். இந்த வார்த்தையை எனக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆனால் இது வரையிலும் என்னோடய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை நான் உணரவே இல்லை, அதை நான் அனுபவிக்கலை அப்படின்னு நீங்கள் இருதயம் சொல்லும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பழையவைகள், பூர்வமானவைகள் வெளியில் போகலை இன்னும். அதான் நமக்குரிய தடைகள் என்னென்னு. அதுக்கு முந்தின வருஷத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க தான் சொல்கிறார், அவங்களுக்கு சொல்கிறது தான் நமக்கும், இல்லையா? அப்போது நம்முடைய இருதயத்தில் அந்த பழமையான காரியம், முந்தின காரியங்கள், நான் சொல்கிறது உலகன்னு நினைக்கிறேன், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ, எது கர்த்தருக்கு பிடிக்காதோ அதை இன்னும் நம்ம இருதயத்தில் வச்சுருக்கிறோம். ஒரு ஓரத்தில் அதுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம நல்லா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருடைய காரியம் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. ஒரு மூன்றாவது நபர் அதை பார்க்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். ஆகவே வசனம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். அதுக்கு அடுத்ததான் அந்த வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்கும். வனாந்திரம் மாதிரி இது என் வாழ்க்கை. வனாந்திரத்தில் போயிட்டோம், ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறோம். வழியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? எந்த பக்கம் நம்மளால் போட முடியும்? ஆனால் அந்த இடத்துல ஒரு கை தேர்ந்த நபர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளி உலகத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த வனாந்திரத்தில் நம்ம சுற்றி சுற்றி அதே இடத்தான் இருக்குமே தவிர வெளியில் நம்மளால் வர முடியாது. செகண்ட், அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஒரு வெட்ட வெளி, திறந்த வெளியாக இருக்குது, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் மண் தரையை நம்ம பார்க்குறோம், தண்ணீர் கிடையாது, வறண்டு கிடக்கிற ஒரு பூமி.